குச்சேலனுக்கு வித்தேஷ தன்மையை கொடுத்தான். வித்தம்னா செல்வம், வித்தேஷன்னா குபேரன். குச்சேலரை வித்தேஷன் குபேரனாக ஆக்கினான் என்று சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்தின் முதல் ஸ்லோகத்துல சாய்ச்சிருக்கார். அதனால இப்படி குச்சேலருக்கு ருக்மிணி சாமரம் வீசி கிருஷ்ணன் தொடச்சு விட்டப்பவே பணமழைங்கிறது புழிஞ்சுடுத்து. ஆனா தான் புழிஞ்சேங்கிறத கிருஷ்ணனும் காட்டிக்கல, அவர் புழிஞ்சுட்டாருங்கிறது இவருக்கும் தெரியாது. அதனால விசித்திர ரூபஸ்தவ கல் அனுகிரகா, குருவாயூரப்பா நீ பண்ற அனுகிரகம் எல்லாமே விசித்திரமா இருக்கு, இவருக்கும் தெரியல. பொதுவா சொல்லுவா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தான் தெரியக்கூடாதும்பா, இது வாங்கினவனுக்கே தெரியாத மாதிரி நீ கொடுத்து வச்சுட்டியா, அதான் விசித்திர ரூபகா. இடது கைக்கு தெரியாம கொடுக்கலாம், அடுத்தவனுக்கு தெரியாம கொடுக்கலாம், வாங்கினவனுக்கே தெரியாம யாராவது கொடுப்பாளா? ஏன்டா இப்படி விசித்திரமா பண்றேன்னு கேட்கிறார். இப்படி அனுகிரகம் பண்ணா. அப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன? இப்ப 7வது ஸ்லோகம், இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் என்னன்னா, நம்ம கண் பார்வைக்கு ஏதோ பகவான் அனுகிரகம் பண்ணலையோ அப்படின்னு தோணினாலும் பண்ணாமல்லாம் இல்ல, நமக்கே தெரியாம பகவான் நமக்கு எத்தனையோ அனுகிரகம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். அவன் அனுகிரகம் என்பது எப்போதுமே விசித்திரமானது. அடுத்து இப்ப 8வது ஸ்லோகம்,